5000 ஏக்கர்ல முல்லைப்பூ உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாரண்ய சட்டமன்றத்தில் வேதாரண்யத்தில் முல்லைப்பூ 5000 ஏக்கர்ல முல்லைப்பூ உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த முல்லைப்பூ சாகுபடி மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு வாசனை திரவிய தொழிற்சாலை வேணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு நடவடிக்கை இதுவரையுமே எடுக்கப்பட்டது. வேட்டைக்காரர்களிலேயே ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நெற்கிழங்கு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு கஜா புயலிலே பாதிப்படைந்து சேதமடைந்ததால் அடைந்துவிட்டது. அந்த சேதமடைந்த அந்த நெற்கிழங்கை சரி செய்வதற்கான பணிகள் இன்றளவும் கூட ஆய்வகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் ஆட்சி அமைக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவும் சரி, இவங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களுடைய வாக்குக்காக மட்டுமே தவிர உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எந்தவித வாக்குறுதிகளும் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே வாக்குறுதிகள் கொடுக்கிறாங்க. சரியாக சிந்திச்சு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் மீனவர்கள் வசித்திருக்கிறார்கள். மீனவர்கள் வசிக்கக்கூடிய மக்களாக மிகப்பெரும் ஒரு சமூகமாக மீனவர்கள் வேதாரண்யம் வசித்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப நாளாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு 40 ஆண்டுகள் கோரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு துறைமுக அமைச்சர் வேண்டும் அப்படின்னு சொல்லி மீனவர் மக்கள் ரொம்ப காலமாக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்குமே இன்றளவும் கூட எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. இது சுதந்திரம் கிடைத்து இதுவரையும் மிகப்பெரிய பிரச்சனையாக வேதாரண்யத்தில் பார்க்கப்படுவது என்னவென்றால் குடிநீர் தட்டுப்பாடு தென்னண்டாறு, வேட்டைக்காரர் இருப்பு, தலைஞாறு, வேதாரண்யத்தை சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரை குடிநீர் தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்குமே நடப்பாடுகளிலே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதற்கான எந்தவித முன்னெச்சரிக்கையும் இதற்கான எந்தவித நடவடிக்கைகளுமே எடுக்கப்படவில்லை. வேதாரண்ய மக்கள் சிந்திக்க வேண்டும். தெளிவான சிந்தனை கொண்டு தொலைநோக்கு பார்வை கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாரா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரும் தூணான அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வேதாரண்ய சட்டமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்யணும். அப்படி வெற்றி பெற செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேதாரண்ய சட்டமன்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க அப்படிங்கிறதா. ஏன்னா வேதாரண்யத்துக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வளர்ந்தான இடும்பவனம் கார்த்தி அவர்கள் தெரியும். கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம் தமிழ் கட்சியை பயணிச்சுட்டு வர்றாங்க. ஸோ நிறைய அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவோ விஷயங்களை தாண்டி தான் கட்சியில் பயணிக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு வேதாரண்ய சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது மிகவும் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறதா. அவர்களை வெளில வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சரியான சிந்திச்சு அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்துங்க. வணக்கம்.